நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ லார்ட். பரலோக பிதாவே நன்றி சொல்கிறேன். மகிமைந்தாப்பனே கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. இந்த டிவி வழியாக பேச ஆண்டு கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். அடிமையை மறுத்து கர்த்தர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் சர்வ வல்லவரும் பயங்கரமான பராக்கிரமசாலியாக கர்த்தர் நம்ம கூட இருந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 42 அவசரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பாருங்க, இயேசு ஊழியம் செய்த நாட்களில் மார்த்தாள் மரியாள் அப்படி சொல்லி 2 சகோதரிகள் இருந்தாங்க. அவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார். பாருங்க, அந்த 3 பேரும் இருந்திருக்காங்க. அப்பா அம்மா இருந்தாங்கன்னு சொல்லப்படலை. இயேசு எப்போ அப்படி ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது மார்த்தாள் இயேசுவை கூட்டி கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கா. பாருங்க, 38 வசனம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் ஒரு பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டது மார்த்தாள் தான். அந்த மார்த்தாளும் மரியாளும் வீட்டில் இருக்கிறாங்க. மார்த்தாள் தான் ஏசப்பாவை முதல்ல வீட்டில் ஏற்றுக்கொண்டாள் அப்படின்னு போட்டு இயேசுவை கூட்டிகிட்டு போயிருக்கா. பாருங்கள், நம்ம சில வீட்டில் ஜெபிக்க போகும்போது சிலர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா உபசரித்து அதுக்கு பிறகு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. பாருங்க, இங்கே ஏசப்பாவை நேரே கூட்டிகிட்டு போய் மார்த்தாள் என்ன காரியம் செய்கிறாள் அப்படின்னா, நேரே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவள் தன்னுடைய வேலையை செய்கிறாள். சோறு பங்கு குழம்பு வைக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாள். இந்த மரியாள் என்ற சகோதரி அங்கே இருந்தால அவன் ஏசப்பா வந்திருக்காங்க அப்படின்னோடனே ஆண்டோடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்துட்டான். பாருங்க, ஏசப்பா பாதத்தில் உட்கார்றதே ஒரு பெரிய அதிசயம். அப்படி ஒரு கிருபை கிடைக்கிறதே பெரிய அதிசயம். அதனால் பக்தர்லாம் எழுதியிருக்காங்க பாட்டு, பாதம் ஒன்றே வேண்டும்னு சொல்லி. ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்துட்டான் மரியாள். ஏசப்பா வந்திருக்காங்க, நம்ம அவர்கிட்ட ஏதாவது பேசணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், செய்தியை கேட்கணும் அப்படி சொல்லி வாஞ்சியோடு கூட உட்கார்ந்துட்டான். பாருங்க, இந்த மார்த்தாள் என்ன செய்தா அப்படின்னா, மார்த்தாளோ பற்பல வேலை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்தாள். மார்த்தாள் ஏசப்பா வந்திருக்காங்களே, அதில் உட்காந்து அவருடைய வார்த்தையை கேட்கணுமே, ஜெபிக்கணுமே அப்படிலாம் இல்லாமல் அவள் வேலை செய்ய போயிட்டா. குடும்பத்து வேலையை பார்க்குறா. வேலையை பார்த்து மிகுந்த வருத்தம் ஆயிட்டு. நிறைய பேருக்கு 2 சகோதரி இருந்தாலே ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருந்தால், அக்காளும் தங்கச்சி இருந்தால் கூட, இப்போ அக்கா வேலை செய்யலைன்னு தங்கச்சி மட்டும் செய்கிறான்னா அக்கா மட்டும் வேலை செய்யலைன்னு சொல்லி அப்பா மட்டும் சொல்லுவாங்க, அவள் வேலை செய்ய வரல அப்படின்னு சொல்லி. பாருங்க, இன்னும் சண்டை கூட வந்துடும், அவன் மட்டும் வேலை செய்ய வரலையே, நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியலன்னு சொல்லி. அதே போல் தான் இந்த வீட்டிலும் நடந்திருக்கு. ஏசப்பா அவர் தெய்வங்கிறத அந்த மார்த்தாள் அறிஞ்சிருந்தானா அவள் வேலை செய்ய போயிருக்க மாட்டா. வசனத்தை கேட்டிருப்பா, அவர் பாகத்தில் உட்கார்ந்துருப்பா.
மார்த்தாள் அதை அறியல, கூட்டிகிட்டு தான் வந்தாலே தவிர அவள் ஜெபிக்கணும், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும் அப்படி சொல்லி அறியலை. இன்றைக்கும் நம்ம வீட்டில் ஏசப்பாவை சிலர் கூட்டிகிட்டு போய் ஆண்டவரோடு பேசுகிறதே கிடையாது, ஜெபிக்கிறதே கிடையாது, பைபிள் வாசிக்கிறதே கிடையாது. குடும்பத்தில் வேலைகள் எல்லாத்தையும் கவனமாக கரெக்டாக செஞ்சுட்டே இருப்பாங்க. குடும்ப வேலைகளை மட்டும் செய்வாங்க நிறைய பேர் பாருங்க. அப்போ நம்ம இயேசுவை கூப்பிட்டு போய் என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்தவருடைய வார்த்தையை கேட்கணும், வசனத்தை கேட்கணும், அது ஆறுதலாக இருக்கும். நிறைய வீட்டுக்கு ஜெபிக்க வர சொல்லுவாங்க, போனால் என்னை கொண்டு உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டு வேலை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி இல்லை, எல்லா வேலையும் சீக்கிரமாக முடித்து வச்சுட்டு எப்போ வருவாங்கன்னு காத்துகிட்டே இருப்பாங்க. காத்துட்டே இருந்தால் சில காரியத்தை சொல்லுவாங்க. இந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, கணவன் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை, யார் பிரச்சனை பண்ணாலும் அதை சொல்லுவாங்க. அப்போ சிலர் சொல்லுவாங்க, ஏசப்பா எனக்கு இப்படி அற்புதங்களை செய்திருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க குடும்பத்து காரியத்தை நம்ம கேட்டு அதுகளுக்கு ஒரு ஆறுதல் சொன்னோடனே பெரிய சந்தோஷமாயிரும். அதுக்கு தானே வீட்டுக்கு ஜெபிக்க கூடுறாங்க. சும்மா ஏதோ உலகப்புறமான மக்கள் வீட்டுக்கு ஜெபிக்க போனால், வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க ஏதாவது வீட்டுக்கு போனால் நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க, அதை கொடுப்பா தின்னுட்டு அவங்க பாட்டு வருவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரங்க ஒரு வீட்டுக்கு போனால் அவங்க காரியங்களை கேட்டு அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு போகிறார். நிறைய வீடுகளுக்கு நான் போனால் ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, வசனத்தை ஆண்டவர் சொல்லுவார். வசனம் ஜீவன் உள்ளது, வசனம் உயிர் உள்ளது. அந்த உயிருள்ள வசனத்தை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும், ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும். எல்லாம் வீட்டு நட்டமன்னு ஜெபிச்சுட்டு போகிறது நல்லதா? இல்லை, உட்கார்ந்து அவங்களுக்கு அவங்க வீட்டு காரியத்தை கேட்டு அவங்களுக்கு வசனத்தை சொல்லி ஒரு ஆறுதல் படுத்தி ஜெபிச்சோன்னா அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கிறார். அதே போல் தான் ஏசப்பாவும் அந்த வீட்டுக்கு போனோடனே மரியாள் பார்த்தா ஏசப்பா பாதத்தில் உட்காந்துடணும், அவர் வசனத்தை கேட்க அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் மார்த்தாள் பல வேலைகளை செய்து வருத்தப்பட்டு கலங்கி நேரே ஆண்டுகிட்ட வாரா. வந்து என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்கா. ஆண்டவரே என்ன சொல்கிறாரு? கவலைப்படுவனால் தன் சரீரத்தில் ஒரு முளத்தை அவன் கூட்டுவான், அவனை கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்து நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவர் கவலைப்படுவாரா? ஆனால் இந்த மார்த்தாள் எவ்வளோ தைரியமாக கேட்கா, எனக்கு வேண்ட வேலை செய்யாதபடி இந்த மரியாள் உங்கள் பாதத்தில் வந்திருக்கிறாளே, அதை பற்றி உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறா. என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ரெண்டாவது சொல்கிறா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். எனக்கு உதவி செய்யறதுக்கு வர சொல்லும். பாருங்க அன்பு பிள்ளைகளே, ஏசப்பா எதுக்கு நமக்கு வீட்டுக்கு வராங்கன்னு நிறைய பேருக்கு தெரியல. இந்த டிவியில் ஏன் செய்தி வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஏதோ போட்டு விட்டுட்டு அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லை அன்பு பிள்ளைகளே, டிவியை போட்டால் அந்த செய்தியை கேளுங்களா, ஜெபத்தோடு கேளுங்களா, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இந்த உலகத்தில் ஒரு நாட்களில் நான் ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டில் இருந்தேன், எனக்கு நடக்க முடியாது, கோயம்புத்தூரில் இருந்தேன். அப்போ பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தையே கேட்பேன், செய்தியை கேட்பேன். அப்போ இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஏசப்பா எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். இப்படி எத்தனையோ மக்கள் வீட்டை விட்டு வெளியே போக முடியாதபடி இருக்கிறாங்க. குடும்ப வேலையை மட்டும் செஞ்சுட்டு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியுது, எங்கேயும் போக முடியல. அந்த மக்களுக்கு இந்த டிவியில் போடுற பிரசங்கம் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கிறது பாருங்கள். நீங்கள் ஜெபத்தோடு கேட்டு பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். ஜெபத்தோடு கேட்டு பாருங்கள், ஜெபிக்கும் போது முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதிசயம் நடக்கும். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ளது, ஜீவனுள்ளது, அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அதனால் அந்த வார்த்தையில் வல்லம் இருக்குது.
நீங்கள் ஜெபத்தோடு அதை கேட்டால் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அன்பு பிள்ளைகளே, தேவன் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் நான் அடிபட்டு இருக்கும்போது, தலையில் அடிபட்டு, அப்போ பாருங்கள், ஒரு ஊழியக்காரங்கள் வந்து ஜெபிக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்ச நாட்கள் உண்டு. ஆனால் யாருமே ஜெபிக்க வரல. நான் எத்தனை பேருக்கு ஜெபிச்சிருக்கேன், எத்தனை வீடுகளுக்கு ஜெபிச்சிருக்கேன். ஏசப்பா கிருபையில் 2000 3000 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. ஆண்டவர் அப்படியே அதிசயம் செய்திருக்கிறார். ஆனால் நான் அப்படியே தேடி எடுத்தேன், நான் அடிபட்டு இருக்கும்போது எனக்காக ஜெபிக்க இல்லைன்னு. இந்த டிவியில் வர செய்தியை கேட்டு நான் அந்த செய்தியில் இருந்த ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆண்டவர் அதிசயத்தை செய்து என்னை நடக்க பண்ணார், சுகத்தை தந்தார், திரும்பவும் ஊழியம் செய்ய உதவி செய்திருக்கிறார். அதனால தான் நான் யார் வீட்டுக்கு ஜெபிக்க கூட்டாலும் உடனே போவேன். ஏன்னா ஒரு காலத்தில் அப்படி நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சாம இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்காரு. அவர் அதிசயம் செய்கிறவராய் நமக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருக்காருல. அதனால் நம்ம மற்றவங்களுக்கும் ஜெபிக்கணும் சொல்லி வாஞ்சியோடு போயிடுவேன். இந்த சொரண்டையிலேருந்து கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், வள்ளியூர் இப்படிப்பட்ட பகுதியிலே ஊழியம் செய்துக்கு போவேன். அப்போ பாருங்கள், 4 மணி நேரம் 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் ஊழியத்தை செஞ்சுட்டு வருவேன். ஏசப்பா அப்படி பலன் கொடுத்துருக்காரு. அதுதான் நினைக்க, ஆண்டவரை எனக்கு இப்படி ஒரு பலன் தந்தாக்கா அவங்க கோடி நன்றி சொல்கிறேன் சொல்லி. எவ்வளோ பெரிய தெய்வம். ஒரு காலத்தில் நடக்க முடியாமல் படுக்கையில் இருந்தமே ஏசப்பா அவர் புது பலன் கொடுத்து நடக்க பலன் தந்திருக்காரு, ட்ராவல் பண்ண பலன் தந்திருக்காரு, மக்களுக்காக ஜெபிக்க பலன் தந்திருக்காரு. நேராயிட்டு வரமாட்டேன், அவங்க காரியத்தை கேட்டு வசனங்களை சொல்லி ஜெபிச்சுட்டு வருவேன். அப்போ அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். வியாதி உள்ளவருக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார், கவலையை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார். அப்படி அதிசயம் செய்கிறவர். பாருங்க, ஏசப்பாடு வந்து இவ சண்டை போடுறா, உமக்கு கவலை இல்லையா? அப்பனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் வேலை செய்கிறது மட்டும் இல்லை, அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குனா. அதனால தான் ஏசப்பட்ட வந்து உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டுட்டா. மனுஷன் கவலைப்படுவாங்க, ஆண்டவர் இயேசு கவலைப்படவே மாட்டார். அவர் சர்வவல்லமுள்ள தேவன். அவன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்படுகிறீங்க? உங்கள் பிள்ளைகள் காரியத்தை குறித்து கவலைப்படுறீங்களா? திருமண காரியமா, படிப்பு காரியமா, பிள்ளைகள் ரட்சிக்கப்படுறீங்களே, குடிக்காங்களே, அப்படி காரியமா? எந்த காரியம் இருந்தாலும் கவலைப்படாதுங்க. ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க, தேவன் அந்த பிள்ளைகளை மாற்றி தருவார். பக்கத்து வீட்டுக்காரங்க, ஒருவேளை சொந்தக்காரங்க உங்களுக்கு எதிரியாக எழும்பிட்டாங்களா? நீங்கள் நன்மை செய்திருப்பீங்க, எதிரியாக எழும்பிட்டாங்களா? கவலைப்படாதுங்க. ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன், தீமையை நன்மையாக மாற்றி தருவார். அவர்கள் உங்களுக்கு தீமை செய்தாங்கன்னா ஏசப்பா அதை நன்மையாக உங்களுக்கு மாற்றி தந்துடுவார். தீமையை நன்மையாக மாற்றுகிற தெய்வம் இயேசு. அதனால் எதை குறித்து கவலைப்படாதுங்க. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்து கொண்டான். நாமும் அந்த நல்ல பங்கை தேர்ந்து கொள்வோம். நல்ல பங்கு என்ன அப்படின்னா, ஏசப்பா பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்பதும் ஜெபிப்பதும் தான் நல்ல பங்கு. அதனால் அந்த நல்ல பங்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார். இயேசு பெரிய காரியங்களை செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அற்புதங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை 2 பேரும் சகோதரிகள் இருக்கீங்களா? இப்படி சகோதரிகிட்ட சண்டை வருதா, பிரச்சனை வருதா? சண்டை போடாதுங்க. ஏசப்பாட்ட மட்டும் சொல்லுங்க,
அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை மட்டும் வாசிங்க, அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் பாதத்தில் ஒன்று ஜெபிங்க, பாட்டு பாடுங்க, அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக அதிசயம் நடக்கும். அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய சமாதானம் வந்துச்சு. மரியாள் தன்னை விட்டு எடுபட நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் சொல்லி. நல்ல பங்கை தெரிந்து இருக்குமா அன்பு பிள்ளைகளே? ஒருவேளை இவ்வளோ நாளும் நான் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளலை, நான் வேலை செய்வதில் வருத்தமாக இருக்கிறேன், அது மட்டும் இல்லை அநேக காரியங்களை கொடுத்து குடும்ப காரியங்களை கொடுத்து நான் கவலைப்பட்டு கலங்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அன்பு பிள்ளைகளே? அந்த கவலையெல்லாம் ஏசப்பா பாதத்தில் வச்சுருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமும் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் கவலை ஏசப்பா பாதத்தில் வச்சுருங்க. நீங்கள் ஏசப்பா பாதத்தில் உட்காருங்க. மரியாதை போல பாதத்தில் உட்கார்ந்தாலே போதும். அந்த கவலை ஏசப்பாட்ட கொடுத்துட்டு சந்தோஷம் பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அதிசயங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம் அன்பு பிள்ளைகளே. நல்ல பங்கு ஏசப்பா பாதத்தில் உட்கார்றது தான் நல்ல பங்கு, ஜெபிக்கிறது தான் நல்ல பங்கு, வேதம் வாசிக்கிறது நல்ல பங்கு. அப்படிப்பட்ட பங்கை தெரிந்து கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். சர்வ வல்லவரே கொடிய சோத்திரங்களப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே நன்றி சொல்கிறேன். இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. இந்த நாளில் கூட எப்படி மரியாள் தன்னை விட்டு எடுபட நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் தான் வீட்டுக்கு ஏசப்பா கூட்டு போனா, ஆனால் அவள் ஆண்டோடைய பாதத்தில் உட்காரலை, அவள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளலை. அங்கே இருந்த மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதனால் ஏசப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் அவர் பாதத்திலே உட்கார்ந்து ஜெபிக்கிறது, அவரோடு கூட பேசுகிறது தான் நல்ல பங்கு. அப்படிப்பட்ட நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம் அன்பு பிள்ளைகளே. தேங்க்யூ மை லார்ட். பரலோக தந்தையே, நல்ல பங்கு கொடுத்துருங்க ஏசப்பா. பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. கவலைப்பட்டு கலங்குற ஒவ்வொருவரையும் ஆண்டோடைய கரத்திலே கொடுக்குறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமும் மாறுன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றி கொடுத்துருங்க ஏசப்பா. அந்த கவலையெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் வச்சிருங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்களை கவலையெல்லாம் என் பாதத்தில் வச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் விசாரிக்கிற தெய்வம். இந்த உலகத்தில் விசாரிக்க யாருலேன்னு நினைக்காதுங்க. மனுஷன் என்ன விசாரிக்கலேன்னு நினைக்காதுங்க. மனுஷன் விசாரிக்க மாட்டான். ஏன்னா அவன் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன். அவனை நம்புவதை விட்டுவிடுங்கன்னு சொல்கிறாய். கமாலி சந்தூரா ஷேகலா கவரவா ஸ்தேமி கைமாலா ஜனீஸ் தேக்கே பாரா. அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. அந்த பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுத்துருங்க ஏசப்பா. நல்ல வகையை தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. வருகை நாட்களில் இருக்கிறோம், பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம், அநியாயம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். நிறைய பேர் ஆண்டவரை தேடுறதே இல்லை, ஜெபிக்கிறதே இல்லை, அநியாயம் அக்கிரமம் செய்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கும் அன்பு பிள்ளைகளே. நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க. நிச்சயமாக உங்கள் கவலைகள் மாறும், உங்கள் கண்ணீர்கள் மாறும், உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி பெரிய அதிசயத்தை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் அன்பு பிள்ளைகளே. இயேசு சுமந்து கொண்டார். அதனால் நீ சுமக்க தேவையே இல்லை. கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு அவருக்காக வாழணும், அவரோடு பேசணும், அவர் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணும். அதனால தேவன் பெரிய பெரிய அதிசயங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. கிருபையுள்ள கரங்களே தாழ்த்துறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த மார்த்தாளை போல அல்ல, மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி. கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி சொல்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராங்க. ஆசீர்வாதம் கிருபை சொந்து கொள்ளட்டு, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.